திரு ஈஸ்வரன் சார், நாடாளுமன்ற தேர்தல் ராஜ்யசபா தான் வந்து அடுத்த இருக்கிற சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கான ரூட் மாதிரி தெரியுதே இப்போ. இதுல என்ன தியாகம் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் அப்படின்றாங்களே. எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து மொத்தம் ஒரு 3 விஷயம் இவங்கெல்லாம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறதுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று, நம்ம எப்படி கூட்டணி சேர்ந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதையும் அதில் வந்து முடிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒன்று. இன்னொன்று, ராஜ்யசபா சீட் இப்போ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டா ராஜ்யசபா சீட் வந்து கமிட்மெண்ட் வராமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பாமகவுக்கும் இருக்கலாம், தேமுதிகவுக்கும் இருக்கலாம். அப்படி ஒரு ராஜ்யசபா சீட்டும் இந்த குழப்பத்தில் வந்து ஒரு பங்கு வகிக்குது. ஆனால் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டா நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் இவங்க நம்மளோட கூட்டணியில் இருப்பாங்கங்கிறதுக்கு என்ன உறுதி? அது நம்ப முடியாது. ஏன்னா இப்போ தான் அனுபவிச்சாங்க. முதல்ல வந்து பாமகவுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க, நம்ம நண்பர் பாத்சாரி சொன்ன மாதிரி. ஆனால் 24 தேர்தலில் அவங்க 2 பேருமே இவங்க கூட கூட்டணியில் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. வாங்கிட்டு நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் நம்ம கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இருக்குது. ஆனால் அதிமுக ராஜ்யசபா சீட்டை இவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவோடு கூட்டணிக்கு போவதற்கு அவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலங்கிறதுக்காக இவங்க தவிர்க்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த தேர்தலில் வெற்றி பெறணும், அதுதான் நோக்கமாக இருக்கும். அதனால் அதிமுக அதில் தெளிவாக இருக்காங்க. நம்ம ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலனாலும் இவங்களுக்கு வேறு வழி கிடையாது, நம்ம கூட கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு அதிமுக தெளிவாக இருக்காங்க. பிஜேபி கூட போகிறதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க. பிஜேபி எதையாவது சொல்லி இவங்கெல்லாம் யாரும் அதிமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க காய் நகர்த்திட்டு இருக்காங்க. எப்படி 24 தேர்தலில் கடைசி நேரத்தில் தைலாபுரத்துக்கு போய் பாமகவை தூக்கிட்டு போனாங்களோ, முதல் நாள் ராத்திரியே அதிமுகவோட முடிஞ்சுங்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் போய் பிஜேபி போய் பாமகவை தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இப்படி வந்து இவங்க அதிமுக கூட யாரும் போயிடக்கூடாது. முக்கியமான விஷயங்களை சொல்றீங்க. 2லயும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஒன்று, அதிமுக பலமாகிவிடக்கூடாது, அது அமைக்கிற ஒரு கூட்டணின்றது பலமாகிவிடக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது அப்படின்னு சொல்றீங்க. அதில் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுல பிஜேபிக்கு என்ன பலன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. 2வது, அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் எம்பி பதவியை வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து டெல்லிக்கு போனதும் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க, இவங்களுக்கு அதிமுகவோட கூட்டணியை முறித்து கொண்டார்கள். இப்போவும் அதே மாதிரி எம்பி பதவியை கொடுத்தா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லை அந்த கூட்டணியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பிஜேபி பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்குதுன்றீங்க. இது வந்து ஒரு அரசியலில் ஒரு நம்பகத்தன்மைன்றது முக்கியமானது இல்லையா? ஒரு கோடிக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பேட்டிகள், ஒரு தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு பொது ஆவணம், பொதுமக்கள் மத்தியில் பேசுகிற ஒன்று, கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்க்குறாங்க. இத்தனை கோடி மக்கள் முன்னிலையில் நடக்கிற ஒரு அரசியல் விவாதம், ஒரு அரசியல் உரையாடல்கள் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு ராஜ்யசபாவை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சிகள் வந்து அவ்வளோ தூரம் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுவாங்களா? இல்லை, அரசியலில் வந்து அப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து, ஏன்னா இது வந்து ரொம்ப இப்போ ராஜ்யசபா சீட் இப்போ வந்துருச்சுன்னு சொன்னால் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப நாள் டைம் இருக்குது. அதில் அது மாதிரி, அதாவது ஒன்று அவங்க இருப்பாங்களா இல்லையாங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதிமுக நினைக்கிறது ராஜ்யசபா சீட்டே கொடுக்கலனாலும் இவங்க எங்கே போயிட முடியும், நம்ம கூட தான் இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பிஜேபி தற்போது எடுத்திருக்கிற முடிவுகள், தற்போது மும்மொழி கொள்கையை அவங்க வந்து ரொம்ப வலுவாக திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் வந்து நிதி கொடுப்போம் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத ஒரு பிஜேபி கூட
தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற கட்சிகள் கூட்டணிக்கு போக முடியாது. இன்னொன்று, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்கு தொகுதிகளை குறைக்க முயற்சிக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிற கட்சியோடு எந்த தமிழ்நாட்டு கட்சியும் கூட்டணிக்கு போவதற்கு யோசித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு எதிராக இருக்கிறார்கள். இன்னைக்கு பாமகவும் தேமுதிகவும் பல பிஜேபியோட கூட்டணியில் இருந்த இன்னும் சில கட்சிகள் கூட முதலமைச்சர் கூட்டிய அந்த தொகுதி மறுவரை அந்த கூட்டத்திற்கு வந்து அங்க பிஜேபிக்கு எதிராக ரொம்ப வலுவாக பேசியிருக்கிறார்கள். தேமுதிக பாமக எல்லோருமே இந்த விஷயத்திலே நாங்கள் திமுகவோடு நிற்போம் என்று பேசியிருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிஜேபியோடு அவர்கள் கூட்டணிக்கு போவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதை அதிமுக புரிந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து இப்போ வேண்டாம், பின்னாடி முடிவெடுத்துக்கலாம், ராஜீவ் சுபாஷ் சீட்டெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி கொடுத்த பின்னாடி அப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போவே நம்ம கூட்டணின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் 100% ராஜ்யசபா சீட் கிடையாது. இப்போ அது முடிவாகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு போட்டியில் இருந்து பார்ப்போம், ஒரு வேளை நமக்கு வந்து அது கிடைச்சிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த விளையாட்டுகள் தான் இப்போ 6 மாதம் கழித்து பார்க்கலான்னு சொல்கிறது, 1 வருஷம் கழித்து பார்க்கலான்னு சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பிஜேபி இபிஎஸ் அவர்கள் பிஜேபியோடு வர மறுக்கின்ற காரணத்தினால் இபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கலாம் என்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் நடக்காது. அவர்களெல்லாம் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற இப்ப இருக்கிற சில தலைவர்களை வைத்துக்கொண்டு அதை செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். அதுவெல்லாம் எனக்கு தெரிந்தவரை அது யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். பிஜேபி அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் கனவை நனவாக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை நீடிக்க வரக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனால் தேமுதிக வந்து ஒரு அண்மை காலத்தில் பிரேமலதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸு, இந்த ஹிந்தி விவகாரமோ அல்லது மறுசீரமைப்பு சார்ந்த விவகாரங்கள் இதில் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு அரசோடு ஒத்துப்போகக்கூடிய தன்மை இருக்குது. பட்ஜெட்டுக்கு வரவேற்பு தெரிவித்த கோணம் இருக்குது. அவங்களோட பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏடிஎம்கே கூட்டணினா ஏடிஎம்கே மொழியிலேயே பேசக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் ஒரு டிட்டாச்சாக ஏடிஎம்கேனுடைய பிடியில் நாங்கள் இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மாதிரியும், தேவைப்படுகிற இஷ்யூ பேஸ்டாக திமுகவை ஆதரிக்கிற இடத்துல ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை தேமுதிக எடுக்குது. ஆனால் திரு பார்த்தசாரதி வந்து நம்பிக்கையோடு இருக்கிறார். நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், எம்பி சீட்டு கொடுப்பாரு, எங்களுக்கு வந்து ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை தானே அரசியல். நம்பிக்கை இல்லாமல் எப்படி வந்து ஒரு கட்சி நடத்த முடியும்? ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தேர்தலில் நிற்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அப்புறம். இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கன்னு நண்பர் பார்த்தசாரதி சொல்கிறாரு. அதிமுகவே மும்மொழி கொள்கையை எதிர்க்குது, தொகுதி மறுவரையையும் எதிர்க்குது. அந்த 2 விஷயத்தையும் அவங்களும் எதிர்க்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து தேமுதிக தான் திமுக லைனில் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அல்ல. பாமகவும் அதே லைனில் தான் இருக்குது. மும்மொழி கொள்கையை ஆதரித்து தொகுதி மறுவரையை மக்கள் தொகை அடிப்படையில் ஆதரிக்கிற எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியாது, வாக்குகளை பெற முடியாது. அது எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டிலே தெரியாமல் இல்லை. சார், ஏடிஎம்கே பொறுத்தவரையிலும் பிஜேபியோடு இந்த தேர்தல் இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை அப்படின்னு கடந்த காலத்தில் சொல்லி வந்தாங்க. திரு இபிஎஸ் பலமுறை ஒரு முறை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட தன்னுடைய அதிருப்தியையோ அல்லது எரிச்சலை கூட வெளிப்படுத்தினார். என்ன எப்போ பார்த்தாலும் பிஜேபியோட போவீங்களான்னா, ஏன் நாங்கள் தான் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம்ல, ஏன் திரும்ப திரும்ப எங்களை கேட்குறீங்க, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு திமுக வீழ்த்துறதுக்கு நாங்கள் எந்த நிலைப்பாடு வேண்டுமானாலும் எடுப்போம்னு சொல்ல வர்றார். 6 மாதம் கழித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே கெத்தோடு இருக்கிறாருன்னு திரு தமிழ்மணி சார் அதை புரிஞ்சுக்கிறார். என்னுடைய கேள்வி வந்து, ஒரு பக்கம் அவர் அப்படி சொன்னாலும் அதுக்கு உடனே இருகரம் நீட்டி அதை வந்து பிஜேபி வரவேற்றல. ஏடிஎம்கேவோட முடிவு வந்து ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அது நல்ல விஷயம் தான் சொல்லலை. எங்களை நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சின்னு தானே சொன்னீங்க, எங்களால் தான் தோத்தோன்னு தானே சொன்னீங்க, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கெஞ்சர் இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு டீஸ் பண்ணுற ஒரு டோன் பிஜேபிகிட்டேருந்து வருது. என்டிஏவுக்கு எது சாதகம்னு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிற டோன் வருது. பிஎம்கே கூட்டணி ஆட்சி அப்படின்ற கருத்தை வலுவாக பேசுது. தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்ற இடத்துல நிற்குது. இப்போ கூட்டணி ஆட்சி, அதற்கு சம்மதம் அப்படின்ற ஒன்று ராஜ்யசபா மாதிரியே அதுவும் ஒரு
ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போதா அந்த நிபந்தனையும்? இந்த சூழ்நிலைகளில் அவங்க வந்து அதிமுக கிட்ட அந்த கண்டிஷனை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டு பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதிமுக கடைசி நேரத்திலே வேறு வழி இல்லாமல் அதற்கு கூட ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பொறுத்தவரை இபிஎஸ் அவர்கள் சாணக்கியத்தனமாக பேச ஆரம்பித்திருக்கிறார். ஒரு யதார்த்தமாக பேசிக்கொண்டிருந்த ஒருவர் இப்போது சாணக்கியத்தனமாக பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் புரிந்து கொள்ளுகிறோம். அவர்களுடைய மொழி மாறி இருக்கிறது நீங்கள் சொல்லுவது உண்மைதான். அதனால் வந்து எல்லா அந்த கதவையும் திறந்துதான் வைத்து பார்த்தார்கள். ஆனால் உடனடியாக பிஜேபி தவம் கிடக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தை என்பது ஒரு அதிகப்படியான வார்த்தை. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அவர்கள் அப்படியெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு எங்களிடத்திலே தவம் கிடக்கிறார்கள் என்று சொன்னது எல்லோரையும் அவமானப்படுத்துகிற ஒரு செயல். அந்த செயல் அதை பார்த்து எல்லாருமே பயந்திருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே வந்து பேசுகின்ற அவளுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாலும் அதிமுகவினுடைய தலைவர்களாக இருந்தாலும் இப்ப பிஜேபியை நோக்கி கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்ணதை நம்ம கவனிக்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.